സിനിമ എന്ന ഗ്ലാമർ പരിവേഷമുള്ള അരങ്ങിനോട് അമിതമായ സ്നേഹം കാണിച്ചിരുന്ന ആളല്ല രാധാരവി. എം.ആർ. രാധയെപ്പോലെ നാടക അരങ്ങിനോടായിരുന്നു ഇദ്ദേഹത്തിനും കമ്പം. ഓർമ്മ ഉദിച്ച കാലം മുതൽ കണ്ടും അറിഞ്ഞും അനുഭവിച്ചും അഭിനയം പരിശീലിച്ച നാടകമെന്ന മാധ്യമത്തിന്റെ ഭാഗമായി നിൽക്കാനാണ് രാധാരവി കൂടുതൽ ഇഷ്ടപ്പെട്ടത്. மேஜர் சந்திரகாந்த்னு ஒரு பெரிய நாடகம் கேபி சார்து. அந்த நாடகத்தை நாங்கள் அந்த கதையை எடுத்து எங்கள் வீட்லேயே எங்கள் பெரியக்கா, நான், என் தங்கச்சி ரத்திகலா, எங்கள் சின்னக்கா ராணி, எங்கள் அண்ணன் ராஜு இவங்கெல்லாம் சேர்ந்து நாடகம் போட்டோம். நாடகம் மட்டும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி, சினிமாவை விட நாடகம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எனக்கு. ஸோ அந்த நாடகத்தில் செஞ்சேன். நாட் தட் எனக்கு எங்கள் அப்பாவோட வந்ததெல்லாம் கிடையாது. நமக்கு தெரிஞ்சது இது ஒன்று தானே, அதே தான் பார்த்துக்கிட்டு இருப்போம். அதனால் எங்கள் அப்பாவோட அப்படியே நான் எங்கள் அப்பா ஷூட்டிங் கேஸ் ஆனவுடனே ஜாயின் பண்ணேன். 79 எங்கள் அப்பா இறந்துட்டார். 80 அவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போனோன்னு நான் ரத்த கண்ணீர் என்ன நடிக்க சொல்லி நடித்தேன். ஸோ நாடகம்ன்றது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அஃப்கோர்ஸ் இப்போ எனக்கு டைம் இல்லைன்றது வேறு. ஹெல்த் பாயிண்ட் வந்து என்னால் ரத்த கண்ணீர் அவ்வளோவா இப்போ செய்ய முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரெயின் இருக்குது. 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஸ்டாப் பண்ணேன். இது சின்ன வயசுலேருந்து வந்தது, அப்போருந்து வந்ததெல்லாம் கிடையாது. நாடக கொட்டாய் தான் எங்கள் லைஃபே, எங்கள் குடும்ப வாழ்க்கையே. எங்கள் ஐயாலாம் எங்கள் அம்மாலாம் வந்து பாதி வாழ்க்கையே அவங்க நாடக கொட்டையில் தான் செலவாயிருக்கும். ஸோ அது மாதிரி இருந்த ஃபேமிலி. ஸோ எனக்கு நடிக்கிறதுக்கு இது ஒன்று அது ஒன்றுலாம் இல்லை. இன்றைக்கி கூட சரி, நாடகத்தில் நடிச்சுட்டு வந்ததுனால கூட யார் நடித்தாலும் சரி நான் கவலையப்பட மாட்டேன். நான் ஸ்டார்ட் கேமரான்னு ஒன்று இந்த சீனில் நான் பேர் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு தான் ஆக்ட் பண்ணுவேன். கில்லர் ഇൻസ്റ്റിങ്ക്റ്റ് எனக்கு. തമിഴിൽ തിരക്കുള്ള നടനായിരിക്കുമ്പോഴും മലയാളത്തിൽ അവസരം കിട്ടിയപ്പോഴൊക്കെ രാധാരവി ഇവിടേക്ക് ഓടി വന്നു. മലയാള സിനിമയിൽ അഭിനയിക്കാൻ അത്രത്തോളം ഇഷ്ടമായിരുന്നു ഇദ്ദേഹത്തിന്. അനുപമമായ അഭിനയം കാഴ്ചവയ്ക്കുന്ന ഇന്നാട്ടുകാരായ താരങ്ങളോടുമുണ്ട് രാധാരവിക്ക് അത്ര ഇഷ്ടം. മലയാളത്തിലെ അഭിനേതാക്കളുടെ അഭിനയ ശൈലിയോടും ഈ നടന് ആരാധന ഏറെയാണ്. மலையாளத்தில் வந்து வெரி குட் ஆக்டர், நான் ரொம்ப ரசித்து பார்த்த ஆக்டர்னு சொன்னீங்கன்னா டைரக்டர்கிட்டே போய் கேட்டேன், சார் இந்த ஆக்டரை பார்க்க முடியுமா சார்? இன்னசென்ட் சார், அவருடைய வேஷம்தான் செய்யலான்னு பார்த்தேன் அந்த காதலுக்கு மரியாதையில். பட் ஃபாசில் வந்து சார் இல்லை நீங்கள் ஜனார்தன வேஷம் செய்யுங்க, இது வேணான்னு சொல்லிட்டார். அண்ணனா செய்யுங்க. அப்புறம் மணிவண்ணன் அதை செஞ்சார். இது எதுக்கு சொல்கிறேன்னா, மோகன்லாலில் வந்து ரொம்ப லைட் ஹார்ட்டடாக பிடிச்சிது. எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றது எதுக்கு காரணம்னா, லாரி டிரைவராக ஒரு இதில் நடிப்பார். அதில் தமிழ் பாட்டு பாடிக்கிட்டே வருவார். ரொம்ப எக்ஸலண்ட்டாக லாங் ஷாட்டில் அப்படி லாரி காமிச்சா அதில் ஒரு தமிழ் பாட்டு ஹம்மிங் பாடிக்கிட்டே வருவார் அவர். ஸோ அந்த மாதிரி ரொம்ப டு த கோர் பண்ணுவாங்க. ஆனால் நான் அவரை வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி மேன் எல்லோரும் சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பார் அவர், மோகன்லால் சார் எல்லார்கிட்டையும் அப்படிலாம் சொன்னாங்க. ஸோ அப்போ நான் பார்த்துருக்கேன், அவரை பேசியிருக்கேன். பட் மம்முட்டி சாரோட தான் நடித்தேன். மோகன்லால் நான் டிஃப்ரெண்ட்டாக நினச்சிக்கிட்டு இருந்தேன், இது மாதிரிலாம் பண்ணுவார். பார்த்தா அந்த ஃபைட் ஆகட்டும், அப்படியே அந்த டான்ஸ் ஒன்று அவரும் ஜெகதீஷ் செய்வாங்க, அதில் போட்டி டான்ஸ் மாதிரி என்ன அழகாக பண்ணியிருக்கார். அப்படியே பார்த்து மெய் மறந்துட்டேன். அஃப்கோர்ஸ் இப்போ சிறைச்சாலைன்னு ஒரு படம் பார்த்தேன், அதில் பிரமாதமாக ஆக்ட் பண்ணுவார், அதில் நோ டவுட். பட் இந்த மாதிரி வேஷம் மோகன்லால் செய்கிறாரு, பரவாயில்லையே. ஸோ சில டைமில் அவங்களெல்லாம் பார்த்து நான் ஆச்சரியப்படுறது உண்டு. எதுக்காக இதை இவ்வளோ சொல்கிறேன்னா, அப்சர்வ் பண்ணுவேன். நான் ஒரு படம் பார்க்குறோம்னா அப்சர்வ் பண்ணுவேன், யாரோடைய பேசிக்கிட்டு இருக்கிறேன்னா அப்சர்வ் பண்ணுவேன், எங்கேயாவது வந்ததுன்னா யூஸ் பண்ணுவேன் அதை. ഒരു സിനിമാ താരമായതിൽ ഒരുപാട് അഭിമാനിക്കുന്ന രാധാരവി അതിനോടൊപ്പം തന്നെ ഒട്ടൊക്കെ വിഷമവും അനുഭവിക്കുന്നുണ്ട്. താരമെന്ന പ്രശസ്തി ചുമക്കുന്നതുകൊണ്ട് സ്വകാര്യതകൾ നഷ്ടപ്പെടുന്നു എന്നതിലാണ് ഇദ്ദേഹത്തിന് സങ്കടം. എന്നും ഒരു സാധാരണക്കാരന്റെ മനസ്സ് സൂക്ഷിക്കുന്ന ഈ കലാകാരന് ചുറ്റും ആളും തിരക്കുമില്ലാത്ത സ്വതന്ത്രമായ ജീവിതമാണ് ഇദ്ദേഹം ആഗ്രഹിക്കുന്നത്. அமிர்த சேனல்லேருந்து என்னை கூப்பிட்றீங்கன்னா ஐ எம் ஸோ ப்ரவுட். ஏன்னா நான் இதெல்லாம் எனக்கு பெரிய பெருமை. என்னென்னா, என்னை தேடி வந்து நீங்கள் என்னை கூப்பிட்றீங்க, இன்டர்வியூ கொடுங்க சார். அது என்னை செஞ்சதே சினிமா தானே. நான் சினிமா இல்லாமல் எல்ஐசியில் சீஃப் மேனேஜராக இருந்தால் யாராவது இன்டர்வியூ எடுக்க போகிறாங்களா? ஒன்றும் சான்ஸே கிடையாது. அதனால தான் நமக்கு சினிமா மேலே ஒரு என்ன ஒரு கஷ்டம் இருக்குது. வெளியே அடிக்கடியெல்லாம் போயிட்டு பார்க்க முடியாது, பேச முடியாது.
அண்ட் எங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்தால் கூட அதை ஒரு பெரிய நியூஸ் ஆக்கி போடுவாங்க. ஏன்னா அப்போ தான் ஜனங்க படிப்பாங்கன்னு. பட் நான் ஆஃப்கோர்ஸ் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் இடம் கொடுக்குறதில்ல. பட் ஸ்டில் இந்த ஆக்டிங்கிறது இப்படி தான் வந்தது. எங்கே போனாலும் எல்லோரையும் ரசிப்பேன். அமெரிக்கா போகும்போது கூட நாடகம் போய் பார்த்தேன். ஏன்னா எனக்கு அதுதான் எனக்கு இன்ட்ரெஸ்ட். எனக்கு தெரிஞ்ச லைனு. நான் போயிட்டு ஒரு கார் கம்பெனியில் போய் பார்க்குறதுக்கு எனக்கு அந்த நாலேஜே கிடையாது. கார் ஓட்டுவேன் நல்லா, அவ்வளோதான். அதனால் ஆக்டிங்கிறது எப்படி വന്നത് சிறு വയസ്സിൽ എന്താ அதெல்லாம் எனக்கு ഉண்மைയിലേ தெரியல. നമ്മളെ എതിർത്തിരിക്കുന്നു. ഈ നടന്റെ അഭിനയ ജീവിതത്തിലെ ഏറ്റവും ശ്രദ്ധേയമായ കുറേ വേഷങ്ങൾ കൈരളിയുടെ സംഭാവനകളായിരുന്നു. മലയാള സിനിമയിൽ മാത്രമാണ് അതിഭാവുകത്വമില്ലാത്ത കഥയും കഥാപാത്രങ്ങളും ഉണ്ടാകുന്നതെന്ന് വിശ്വസിക്കുകയാണ് ഇദ്ദേഹം. தமிழும் தெலுங்கும் ஏறத்தாழ சேம் தான், பக்கத்தில் தான் இருக்கும். அங்கேயும் ஓவர் ஆக்டிங்கையும் கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக பண்ணணும். பட் மலையாளத்தில் ரொம்ப செட்டிலாக பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஐ டிட் குலப்பத்தி பண்ணேன், இந்த மகர விளக்கு அப்புறம் குலப்பத்தி பண்ணேன், தாதா பண்ணேன், அப்புறம் வெட்டம், லாஸ்ட் பிக்சர் வாஸ் வெட்டம் வித் திலீப்போட பண்ணேன். அந்த டைரக்டர்லாம் எனக்கு பிரியதர்ஷன் சார் வந்து எங்கள் குடும்பம் மாதிரி. அதனால் அவர் என்னை செலக்ட் பண்ணி இந்த போலீஸ் வேஷம் செய்யுங்கன்னு சொன்னார். பட் அது ஒரு பெரிய நல்ல பேர் எனக்கு கிடச்சிருச்சு. തമിഴിൽ 300-ലധികം സിനിമകളിൽ രാധാരവി വേഷമിട്ടെങ്കിലും വ്യത്യസ്തമെന്ന് വിശേഷിപ്പിക്കപ്പെടാവുന്ന കഥാപാത്രങ്ങൾ അപൂർവമായിരുന്നു. വില്ലൻ വേഷങ്ങളിൽ ടൈപ്പ് ചെയ്യപ്പെട്ട നടനാണ് ഇദ്ദേഹം. അഭിനയത്തിന്റെ രസതന്ത്രം നന്നായി അറിയാവുന്ന ഈ കലാകാരന് മറ്റു തരത്തിലുള്ള കഥാപാത്രങ്ങളെ അവതരിപ്പിക്കാൻ ഒരുപാട് ആഗ്രഹവുമുണ്ടായിരുന്നു. சின்ன மாப்பிள்ளை எனக்கு காமெடி சைடில் ரொம்ப பிடிச்ச படம். ஏன்னா நான் ரஜினி சார்கிட்ட போய் கேட்டேன், சார் நான் காமெடி செய்வேன் சார், குரு சிஷ்யன் செஞ்சேன், சின்ன மாப்பிள்ளைலாம் சொன்னேன். பட் என்னமோ தெரியல, எங்கள் குடும்பம் வந்து இங்கே வந்து ஐஎஸ்ஐ முத்திரை பெஸ்ட்டு வில்லன் குடும்பம்னா நம்ம தான் கூப்பிட்றாங்க. நான் வந்தால் கெடுத்தால் தான் கெடுக்கிறதா ஒத்துக்கிறாங்க ஜனங்க. வேறு யாருக்கு எடுத்தாலும் ஒத்துக்க மாட்டுறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ என் பையனை ஹரி ராதா ரவின்னு பேர், ஒரு படம் ஒருத்தர் வந்து கேட்டார், சரி செய்யிட்டுங்கன்னு சொன்னேன். பார்த்தா வில்லன் வேஷம். அப்புறம் போஸ்டர்லேயே அடித்தேன், முதல் முறையாக வில்லனாக அறிமுகப்படுத்துகிறேன்னு போட்டேன். ஏன் சார், ஹீரோவாக அறிமுகப்படுத்தி தான் சொல்லுவாங்க. வில்லன் இஸ் ஆல்சோ கேரக்டர். வில்லன் இல்லைன்னா படம் 3 ஹவர் ஓடாத. இவர் ஹீரோ லவ் பண்ணுவார், கல்யாணம் பண்ணிவிடுவார், 1/2 ஹவரில் படம் முடிஞ்சிடும். வில்லன் வந்தால் தான் அதுக்கப்புறம் அந்த அம்மா இழுத்துக்கிட்டு போய் சண்டை போட்டு அதை போட்டு இதை போட்டு 3 ஹவர் இழுக்கிறோம்ல கதையை.